பாஸ்கர் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து அதுக்கு முன்னே இன்னும் ஒரு இன்சிடென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் 1997 எங்கே இருந்தாலும் சுவாமி வந்து நான் எங்கே உட்காந்தாலும் எனக்கு வந்து பாத நமஸ்காரம் கொடுப்பார் சாயிரம். 1997 நான் சுவாமிக்கு உட்காந்து நேராக வந்து பாத நமஸ்காரம் கொடுத்து வேலையை விட்டுறியா நான் உன்னை பார்த்துக்கிறேன்னார். அந்த ஸ்பாட்லேயே எஸ் சொல்லிட்டேன். எஸ் சொல்லிவிட்டு உடனே என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், பாஸ்கருக்கும் சொன்னேன். பாஸ்கர் வந்து என்னை வந்து நீ என்னப்பா சொன்னேன்னு, நான் விட்டுறேன்னு சொல்லிட்டேன்னு. வெரி குட்ப்பா, குட் டெசிஷன் அப்படின்னு அவன் சொன்னான். என் ஃபேமிலியில் எல்லாருக்கும் நான் வேலையை விட்டுது எனக்கு. ஏன்னா 12 வருஷம் சர்வீஸ் இருந்தது சாயிரம். பகவானோட அனுகிரகத்தில் ஒரு மேனேஜர் லெவலில் நான் வந்துட்டேன். கிளர்க்காக ஜாயின் பண்ணி மேனேஜர் லெவலில் என்னை சுவாமி எடுத்துன்னு வந்துட்டார். எல்லாருக்கும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கரியர் என்னுடைய கரியர். ஏன்னா சுவாமியால், சுவாமி கூடவே இருந்து எல்லாம் பண்ணிட்டேன். நான் எதுவுமே பண்ணுறதில்லை, எல்லாம் சுவாமி என்னை பண்ணி கொடுக்குறாரு. டெபாசிட் மொபைலைசேஷன் ஆகட்டும், லோன் ரெக்கவரி ஆகட்டும், நான் இருந்த மேனேஜராக இருந்தவர்களும் சுவாமி வந்து ஒரு அக்கௌண்ட்டு கூட என்பிஏ இல்லாத பண்ணியிருக்கார். அது வந்து நிஜமாகவே அதுக்கு நான் பெருமைப்பட்டுக்கிறேன். நான் பெருமைப்படுறது எப்படின்னா, என் பகவான் எனக்கு அதை பண்ணி கொடுத்தார். அவர் இல்லைன்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்னோடய ஹெட் ஆஃபீஸில் என்னை கூப்பிட்டா, ஏன் வேலையை விட்றேன்ட்டு, உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணித்தரேன்னா, எல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்கோ, என் பகவான் என்னை விட்டுடுன்ட்டார், நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஆயிடுச்சு தானே, 27 வருஷம் ஆயிடுத்து. ஜாம்னு பார்த்துட்டு இருக்கார். எனக்கு சொத்து ஒரு ப்ராப்பர்ட்டி எதுவுமே கிடையாது. அந்த இதுலேயும் பசங்க படித்து அவன் ஸ்காலர்ஷிப்பில் பகவான் அவனை படிக்க வச்சுட்டார். சின்னவனை படித்து பென்ஷன் தான் எனக்கு, ஆனால் நன்னா வச்சுருக்கார். அப்போ வந்து அவன் பிஹெச்டி முடிக்கச்சே தீசிஸ், நேச்சுரலி எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷனில் அப்பா நான் முடிச்சுட்டேன், சுவாமி ப்ரே பண்ணி கேளுப்பா என்ன சொல்கிறார், எப்போ எனக்கு பிஹெச்டி அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு கிடைச்சிடும், இல்லைப்பா நீ சுவாமியை ப்ரே பண்ணி கேளுப்பா அவர் என்ன சொல்கிறாரோன்னு. நான் வந்து சரிடா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பகவான்கிட்ட ப்ரே பண்ணினேன். பகவான் அன்றைக்கி எனக்கு ட்ரீமில் வந்து ஒரு தேதியை சொன்னார். இந்த தேதி டைம் 4 மணிக்கு ஈவினிங் 4 மணிக்கு நான் சைன் பண்ணிட்டேன், பாஸ்கர் ஹஸ் பிகம் பிஹெச்டின்னார். உடனே இவனை கூப்பிட்டு சொன்னேன், அப்பா அந்த டைமில் யாருமே யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர்ஸ்லாம் வரக்கூட மாட்டாப்பா, என்னப்பா இது நீ மறுபடியும் கேளுப்பான்னா. என்னடா எனக்கு ஒருத்தருக்கு தானடா பகவான், உலகமே அவர் கேட்கச்சே, இல்லைப்பா நீ கேளுப்பான்னா. நான் மறுபடியும் பகவானே பையனுக்கு இந்த டவுட் இருக்குது அப்படின்னு. சுவாமி நான் தான் சொல்லிட்டேனோ இல்லையோ, நான் சைன்டு அப்படின்ட்டார். நான் சைன் பண்ணியாச்சு. அன்னிலேருந்து அவன் பிஹெச்டி டாக்டரேட் அப்படின்னு. அதே மாதிரி சரிடா அந்த வரைச்சே சுவாமி சொன்னது நடக்கும், நான் வந்து எங்கே இருக்கேன்னு சொல்கிறேன், அன்றைக்கி வந்து அம்மா சொல்லுவாள் ஏதாவது வேலை எப்படி இருந்தாலும் என்னை கூப்பிட்டு சொல்லு அப்படின்னு. அதேமாதிரி நான் ஒரு காஃபி பொடி வாங்கிறதுக்கு கடைக்கு வந்தேன். இவன் முடிஞ்சப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணான், அப்பா நீ என்ன சொன்னியோ சுவாமி சொன்ன மாதிரியே நடந்துருத்துப்பா அப்படின்னு. பகவான் பாருங்க எப்படிலாம் அனுகிரகம், அந்த தேதி முதல் கொண்டு அவர் பண்ணார். 96 இந்த மாதிரிலாம் ஆச்சு. 27 வருஷத்தில் எவ்வளோ மிராக்கள் பண்ணியிருக்கார் சாயிராம் பகவான். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இதெல்லாம் பகவானால் தான், பகவான் நடக்கிறதுனால தான், கூடவே இருந்து பண்ணிட்டு இருக்கார். நான் வந்து ஒருத்தர் 96 இது மாதிரி இருக்குச்சே, இந்த என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டினுடைய ஒய்ஃபு அவள் வந்து, ஸ்ரீதர் நீ ரேக்கின்னு ஒரு ஹீலிங் இருக்குது, அதை நீ கற்றுக்கோ அப்படின்னார். உன்னால் நல்லா முடியும். நான் கேட்பேன் எவ்வளோ எஃப்ஆர்சிஎஸ் எம்டி எல்லாம் இருக்கா, அவளால் முடியாதெல்லாம் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். தெரியாது ஜாம்பவான் மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே ஒரு நாள் இங்கே பகவான்கிட்ட கேட்டேன்,
அப்போ நான் இங்கே சர்வீஸ் பண்ணியிருந்தேன் புட்டபர்த்தியில். அதுக்கேற்ற மாதிரி நான் அட்டன் பண்ணுற மாதிரி அந்த சர்வீஸ் முடிஞ்சிருது. நேராக அங்கே போய் உட்காந்தேன். சுவாமிகிட்ட வந்துட்டு அதை கற்றுண்டேன். ஆனால் எனக்கு இனிஷியலில் அது பிடிக்கவே இல்லை. ஏன்னா தியரிட்டிக்கல் உட்காந்து யார், அப்புறம் ப்ராக்டிக்கல் வந்தது. அப்போ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. சுவாமியினுடைய கிரேஸ் அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணோம்னா அவ்வளோ மிராக்கிள் இல்லை சாயிராம். எவ்வளோ மிராக்கிள். பழைய ஸ்டூடெண்ட்டாவோ காயத்ரி அவரோட சிஸ்டர் கிட்னி ப்ராப்ளத்தில் அவஸ்தைப்பட்டிருந்தோம். இவ்வளோ அதாவது உயிர் பழைக்க முடியாதுன்னு டிசைட் பண்ணியாச்சு எல்லாருமே. அப்போ அவள் ட்ரீமில் சுவாமி போய் நான் நேராக வர முடியாது, ஸ்ரீதர்னு ஒருத்தனை உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன், அப்போ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போது அந்த ஸ்ரீதர் உன்னுடைய லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவான் அப்படின்னார். உடனே எனக்கு யார் மூலியமாக எனக்கு ஃபோன் வந்தது. அது மாதிரி அவள் ரொம்ப கஷ்டப்படுறா, நீ காப்பாற்றணும் அவளைன்னு. நான் என்ன சரி நான் வரேன், நான் எல்லாருக்கும், ஏன்னா சுவாமி தான் சொல்லியிருக்காரு இல்லையோ. சுவாமி அப்போ அந்த ரேக்கி ஹீலிங் வச்சே நீ பண்ணு, ஐ வில் டூ வித் யூ, ஐ வில் பி வித் யூன்ட்டார் சுவாமி. அந்த இதில் தான் சாயிராம் இன்றைக்கி 26 வருஷம் பண்ணிட்டுருக்கேன். சுவாமி கூடவே இருந்துட்டுருக்கேன். அப்போது அவளுக்கு நான் போய் பண்ணோடனே அவள் என்கிட்ட சொல்கிறான், உங்கள் பேர் என்னான்னு கேட்டான். என் பேர் ஸ்ரீதர்னு சொன்னேன். அந்த பேஷனோட கனால் சுவாமி போய் நான் ஸ்ரீதர்னு ஒருத்தரை அனுப்புகிறேன், அவன் உன்னோட லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுவான் அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டான். உடனே அடுத்த நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் இந்த மாதிரி அவள் பேர் பாலான்னு பேர், என்னை கூப்பிட்டா. அவள் அப்பா அம்மா, அவள் தான், அவளுடைய சிஸ்டர் தான் காயத்ரி, அவளுடைய இன்னொரு சிஸ்டர் பேர் உமா. இவங்க 2 பேருமே சுவாமி ஸ்டூடெண்ட் அனந்தபூரில். எப்படியோ என்னுடைய ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சி யார் மூலியமாக கேட்டவுடனே அந்த ரைட் ஸ்ரீதரை அவள் பிடிச்சிட்டான். அதாவது அவள் கனாவில் வந்த சுவாமி சொன்ன பேரை. அவங்க வீட்டுக்கு போனவுடனே அவள் கண்டிஷனே ரொம்ப கியாட்டிக் கண்டிஷனாக இருக்குது, நோ கொஸ்டன் ஆஃப் சர்வைவல். அப்போ சுவாமி அவகிட்டே சொல்லியிருக்கான், அவள் உனக்கு பண்ணுவான், நீ நன்னா ஆகிடுவப்பார், ஐ வில் எக்ஸ்டெண்ட் யுவர் லைஃப் ஃபார் another 2 years சொன்னோம். அதே மாதிரி பகவானோடைய அனுகிரகத்தில் அவர் 2 வருஷம் நன்னா இருந்தா சாயிராம். இது மாதிரி பகவான் எவ்வளோ லீலைகள். அதே மாதிரி சிம்பிள் இந்த மாதிரி சுவாமியினுடைய இது தான் சொல்லணும். இங்கே புக் ஸ்டால்லாம் போடுவான். இதே சிவராத்திரியை நீங்கள் நான் வந்தோடனே நான் மறக்க முடியாது, எக்கச்சக்க கூட்டம். இந்த புக் ஸ்டால் கோஆர்டினேஷன்லாம் நான் கூட இருந்து பண்ணுவேன். எனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவார் தியாகராஜன் சொல்லிட்டு, இங்கே முன்ன டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லாம் அவர் பண்ணியிருந்தது. அவர் தான் என்னை கூட்டின்னு வருவார். அடிக்கடி இந்த புக் ஸ்டாலில் உட்காந்துப்பேன். ஒரு நாள் எங்கிட்ட அந்த பணம்லாம் வச்சு எங்கள் ஸ்டேட் பிரசிடென்ட் எங்கிட்ட ஒரு 10,000 ரூபா கொடுத்துருந்தார். இது தனியாக வச்சுக்கோ ஸ்ரீதர், நான் கேக்கச்சே கொடு அப்படின்னு சொல்ல நான் பேக்கெட்டில் வச்சுருந்தேன். பேக்கெட்டில் வச்சுட்டு இது பண்ணச்சே என்னாச்சுன்னா, அன்றைக்கி ராத்திரி எப்போவுமே நான் கொஞ்சம் லேட்டாக தான் க்ளோஸ் பண்ணுவோம். அன்றைக்கிண்டு தியாகராஜன் ஸ்பெஷல் பர்மிஷன் வேறு வாங்கிட்டார். எவ்வளோ ஸ்ரீதர் எவ்வளோ நாள் ஒன்றால் உட்கார முடியுமோ அவ்வளோ நாள் உட்காந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பஜனை அங்கே காதில் எதுன்னு நான் இங்கேயே உட்காந்து வரவா போகிறவாளெல்லாம் இந்த புக்கு கொடுக்கலாம். நம்மளுடைய சுவாமியினுடைய லிட்ரேச்சர் லெட் தம் கோ டு ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்ட்டு. அப்போ இது பண்ணச்சே இந்த என்னுடைய பேக்கெட்டில் இந்த 10,000 ரூபா விழுந்துட்டு சாயிரம். யூனோ சிவராத்திரி க்ரௌடு எப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு போய் ரூமில் போய் உட்காந்து கணக்கு பாய்ச்சே 10,000 rupees ஷார்ட். எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த 10,000 விழுந்துருத்துன்ட்டு. உடனே நான் என் கூட ஒருத்தர் கோபின்னு ஒருத்தர் இருப்பார், இப்போ கோயம்புத்தூரில் இருக்கார், அவர்கிட்ட சொன்னேன், சாய்ராம் 10,000 ரூபா ஆனும் கணக்கு போட்டு பார்த்தேன். பார்த்தியான்னு எல்லாம் பார்த்தேன், டேலிலாம் பண்ணிட்டேன், ஆனால் இதான் ஷார்ட்டேஜ். ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சாய்ராம், நான் இந்த இடத்துல நின்று ஒரு இடத்துல நம்ம புக் ஸ்டாலுக்கு எதிர ஒரு ஸ்பாட்டில் நின்று பேசியிருந்தேன்.
நம்மளது கேன்டீனுக்கு எதிர தான் எங்கள் ஸ்டால் போடுவாள் எப்போவுமே, சவுத் இந்தியன் கேன்டீனுக்கு எதிர. அந்த இடத்துல ஊழ்ந்துருக்கும். நான் சுவாமியை ப்ரே பண்ணிட்டேன். ஏன்னா சாமி இந்த ரூபாவை நீங்கள் தான் எனக்கு தேடி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட ப்ரே பண்ணேன். தெரியுண்ண என்ன செய்தார், இப்போ இப்படியே சொல்கிறிய, ராத்திரி மணி 1:30 ஆயிடுது, யார் எவ்வளோ கூட்டம் நடக்கு, பகவான் கிட்ட எனக்கு நம்பிக்கை இருக்குது, பகவான் அந்த பணம் அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சரி நான் போய் தேடி பார்க்குறேன், நான் வரலன்னா நீ விட்டுடு, மனசுக்கத்தில் கிடச்சிருத்துன்னு நினச்சிக்கோ அப்படின்னார். ஏன்னா அவர் நைட் டியூட்டிக்கு போகலாம், ஏன்னா நான் திடீர்னு வர முடியாது. சரின்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டு நான் வந்து கொஞ்ச நேரம் படுத்துடலான்னு கொஞ்சம், ஏன்னா கார்த்தாலேருந்து பண்ணணும். அப்போ இது பண்ணிச்சே சாய்ராம்னார். ஏன்னா கோபி என்ன ஆச்சுன்னு. சாய்ராம் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த 10,000 இன்டாக்டாக கவரோடு இருக்குது சாய்ராம். நஞ்சு பாருங்க, சுவாமி அதுக்கு ஏதோ சர்க்கிள் போட்டார் போல இருக்கு. அது யார் கண்ணுக்கும் தெரியல. எவ்வளோ பேர் மிதிச்சின்னு போயின்ட்டுருப்பா வந்துட்டுருப்பா, ஆனால் அந்த பணம் போவே இல்லை சாய்ராம், அப்படியே இருக்கு. பாருங்கள் பகவான் எப்படிலாம் ஒரு லீலை பண்ணியிருக்கார் பாருங்கள். அப்போ தான் இது இந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தில் இந்த ரேக்கி ஹீலிங் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ இங்கே ஒருத்தர் தலைவலியில் அவஸ்தைப்பட்டிருந்தார், அவருக்கு பண்ணோன்னே சரியாயிடுத்து. பகவான் பண்ண இப்படி இருந்த பகவானோட அனுகிரகத்தில் எல்லாரும் இன்றைக்கி ஆல் ஓவர் த வேர்ல்டு என்னை சுவாமி தெரிய வச்சுருக்கார் சாய்ராம். அது ஆனால் இதுக்கு பகவான் என்கிட்ட சர்வீஸ் தான், அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்னை இந்த மாதிரி அவருக்கு தெரியும், இந்த வேலையை விட்டால் இவனால் வேறு வேலை பண்ண முடியாது போல இருக்குது அப்படியே அவர் சுவாமிக்கு தெரியாதான் எல்லாம் அந்த ஹெல்த்தில் என்னை டைவெர்ட் பண்ண வச்சார். அது நடந்திருக்கு. ஆனால் யாருக்கிட்டேயும் நான் ஒரு பைசா ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ஒன்றும் கிடையாது சாயிரம். பகவானோடைய அனுகிரகத்தில் நடந்துட்டுருக்கு சாயிரம். அவரெல்லாம் ஜாம்னு பகவான் எப்பவுமே கூட இருந்திருக்கார் சாயிரம். ஏதாவதுன்னா அதே மாதிரி சாயிரம். சுவாமி என்னுடைய ஒய்ஃபுக்கு, என்னுடைய ஒய்ஃபினுடைய அக்கா எல்லாம் சிறுடி போகணும்னு ஆசை. சிறுடிக்கு போகணும்னு ஆசை ஒன்று ட்ரீமில் என்கிட்ட நீ கிளம்பி போ, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னார். அப்போ பயங்கர ரஷ்ஷு, செப்டம்பர் பீரியட் லீவு, அவருடைய இந்த விஜயதசமியாக அந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஹைதராபாத்துக்கு வந்தேன். அன்றைக்கி அடுத்த நாள் நைட்டு நான் புட்டபர்த்திக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். என்னோடய செகண்ட் சன்னு, என் ஒய்ஃபு, ஃபஸ்ட் பாஸ்கர் வரல, அவன் படிச்சுன்றான். சரின்னு சொல்லிட்டு போனால் என்னுடைய பிரதரின்லா ரயில்வேயில் பர்சனல் ஆஃபீஸராக இருந்தார். அவர் கேட்டால் ஈக்யூலாம் ரிலீஸே பண்ண முடியாது சீதர், எல்லாம் ஃபுல், நீ போய் பஸ்ஸை போய் தேடி பாருன்னு. சரின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கிட்ட போய் கேட்டேன். பஸ்ஸில் கேட்ட உடனே என்ன சார் அவவா 1 மந்த்து 2 மந்த்து முன்னே புக் பண்ணுறா, நீங்கள் இப்போ போய் கேட்குறீங்களே அப்படின்ட்டான். அன்றைக்கி மறுபடியும் ட்ரீமில் இன்னும் கிளம்பலையா நீ, நான் தான் கிளம்பி போன்னு சொல்லிட்டேனே அப்படின்றார் சுவாமி. என்னடா இது. சரி மறுபடியும் போய் என்னுடைய சிஸ்டர்னாக்க மராட்டி தெரியும், தெலுங்கு எல்லாம் தெரியும். பஸ் ஸ்டாண்ட்னா ஒன்றும் நடக்காது வா. அப்போது அந்த டைம் கீப்பர் ஒரு க்ளூ கொடுத்தார். ஒரே ஒரு க்ளூ தரேன், கண்டக்டர்கிட்ட 4 விஐபி சீட் இருக்கும். அது எம்எல்ஏ அந்த மாதிரி இருக்கும் ஆளுக்குன்னு அது இருக்கும். அது எனக்கு டிக்கெட் கொடுக்குறது ரைட் கிடையாது, அது கண்டக்டருடைய டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னார். சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் சாயங்காலம் போனோம். என்னன்னா இந்த மாதிரி அந்த டைம் கீப்பர் சொன்னோடனே அந்த கண்டக்டரை என்னோடய சிஸ்டரில் ஐடென்டி பண்ணிவிடனே அவளை கூட்டவுடனே, இந்த பாருங்க 7:30 மணிக்கு இது கிளம்புறது, 7 மணிக்கு வந்துடுங்க, என்னை அப்ரோச் பண்ணுங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டேன். ஆனால் ஒன்று நான் திட்டுவேன், நீங்கள் அதுக்கு பதில் ரிட்டாலியேட் பண்ணாதீங்க. சரி பகவான் அனுகிரகம் எப்படியோ அப்படி தானேன்ட்டு 7 மணிக்கு போனோன்னே கண்டக்டர்னு சொன்னேன், திட்டினோம். ஆனால் அது பார் இந்த 4 சீட்டு உங்களுக்கு இருக்குது, எடுத்துக்கோங்க அப்படின்ட்டான். பஸ்ஸில் இருக்கவெல்லாம் என்றைக்கோ வரவன் 11th ஹவரில் வரான், அவனுக்கு சீட்டை கொடுத்துட்டா இருப்பாருட்டு. அப்புறம் உக்காண்டு சௌக்கியமாக போய் இறங்கின உடனே
எக்கச்சக்க கூட்டம் சிறடியில். ஒரு வீட்டில் போய் பைய வச்ச ஒரு பாட்டி இருந்தா, அவளுக்கு மோர் தேன் 80 இயர்ஸ் ஓல்டு. இங்கேயே வாங்கோ அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கே பையெல்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு காஃபி டீ சாப்பிட்டு போங்கன்னா. நான் சொன்னேன், அவங்களுக்கு டீ கொடுங்க, நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், வேண்டாம் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் போட்டா எக்கச்சக்க கூட்டம். எப்படி நீங்கள் போக போகிறீங்கோ, இல்லை இது இந்த க்யூ எப்படி கிளியராக போகிறதே தெரியலன்னு போகலான்னு நாங்கள் 3 என்ட்ராரோம். அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஒருத்தர் ஓடி வர்றாரு. வாங்க 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 வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துன்னு இருக்கோம், என்னடா வரலையே அப்படின்ட்டு எங்களை கூட்டின்னு போய் பகவான் முன்னே நிற்க வச்சு மாலை மரியாதை எல்லாம் போட்டு. என்னுடைய சிஸ்டர்லாம் என் ஒய்ஃபு கேட்குறான், எப்படி ஸ்ரீதர் இதெல்லாம் நடக்குது? சுவாமி சொன்னார், ட்ரீமில் வந்தாரோ இல்லையோ அதே மாதிரி நம்மளை கூட்டின்னு வந்துட்டார், நம்ம முதல்ல கிளம்பி போயிடலாம். பகவான் நன்னா தரிசனம் பண்ணார். போயிட்டு அதே மாதிரி அந்த பாட்டிக்கிட்ட சொல்லி ஆட்டோவில் போனோம். ஆட்டோவில் போனோடனே அப்போ மன்மாடில் இருந்து தான் ட்ரெயின் செகண்டராபாடுக்கு. அப்போ மீட்டர் கேஜ் அதில் போனோடனே எரிக்கும் டிக்கெட்டே கிடையாது, ஃபுல். ஏன்னா நான் அடுத்த நாள் ஹைதராபாத் போய் அன்றைக்கி ஈவினிங் ட்ரெயின் பிடிச்சி நான் புட்டபர்த்திக்கு வந்தாலும். அப்போ ஒரு இவரை கூப்பிட்டேன், டிடியை. அவன் திட்டுறான், என்ன சார் இது, எங்கேருந்து சார் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. இது மாதிரி அப்போ என்னுடைய ஃபேமிலிக்கிட்ட சொன்னேன், நீங்கள் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிடுங்க, நான் ஜென்ஸில் ஏறி வந்துடுறேன், நான் ஒத்தன் தானே, எப்படியே காத்தால் இறங்கிங்களான்னு. அப்போ திடீர்னு பகவானுடைய அனுகிரகம் பாருவோம், எப்படி கூட்டின்னு வருவாரோ உன்னை கொண்டு விட்றேன்னு ஏற்கனவே அவர் ட்ரீமில் எங்ககிட்ட சொன்னது தான். அப்போ 786ன்னு ஒரு சிம்பிள் போட்டு ஒரு போர்ட்டர் வந்தார், என்ன தேடுறீங்கன்ட்டு. அப்போ என்னுடைய சிஸ்டர்லாம் அவனோட பேசினான், சரி 100 ரூபா கொடுங்கோ, நான் வாங்கி தரேன் பர்த்து உங்களுக்குன்ட்டு. லேடிஸ் தான் தெரியுமே, என்ன ரூபாயும் கொடுத்துட்டேன். இந்த பாரு, பகவான் இருக்கார், எப்படி நம்மளை கூட்டின்னு வந்தாரோ சுவாமி நம்மளை திருப்பி அழகாக அனுப்புவார், கவலையே படாதீங்க. இல்லைன்னா நான் இன்றைக்கி வந்திருக்க முடியுமா, உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி தர்சனம் சுவாமி கொடுத்துருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கவலைப்படாதீங்க. ட்ரெயின் கிளம்புற சமயத்தில் அந்த டிடி கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிக்கோணும். அது புத்தம்புது மிலிட்ரி கம்பார்ட்மெண்ட்டு, கரெக்டாக எங்களுக்குன்னு வேக்கண்ட் இருந்தது. ஏறி உட்காந்தோடனே அவன்கிட்ட மீதி எவ்வளோ சார் சார்ஜஸ், பர்த் சார்ஜஸ், அவர் எனக்கு மீதி கொடுக்குறாரு. ஆல்ரெடி ஐ காட் 100 rupees அந்த பர்த்து போக மீதி. அப்போல்லாம் பர்த்து 25 ரூபா. அது சௌக்கியமாக இருந்த நாள். எப்படி பாருங்கள் சுவாமியினுடைய மிராக்கிள். அந்த மாதிரி பகவான் கூடவே இருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் சாயிரம் பகவான் கூடவே இருந்துருக்கார். இன்னி வரலாம் இருந்துதான் இருக்கார்.